அடுத்து நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் என்னென்னா டிசீசஸ் ஆஃப் பின்னாவை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அந்த டாப்பிக்கில் கன்ஜனைட்டல் மால்ஃபார்மேஷன். பின்னா டெவலப்ஸ் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பெரஞ்சியல் ஆர்ச்சஸ். ட்ரைகஸ் develops from first pharyngeal arch. Rest of the pinna develops from second pharyngeal arch. The pinna develops from 6 helix which fuses to form a single elastic cartilage. First defect நம்ம பார்க்க போகிறது வந்து pre-oral sinus. A fusion defect of auricular tubercles. Most common site அப்படின்னு பார்த்தீங்கன்னா root of helix. If recurrent discharge and pain, the excision can be done. மோஸ்ட்லி இது வந்து ஏசிம்டமேட்டிக்காக தான் இருக்கும். அடுத்து நான் கொடுத்துருக்க இமேஜ் பாருங்கள், இது வந்து ப்ரீ ஆரிக்குலர் ஸ்கின் டேக்ஸ். இதுவுமே ஒரு ஃபியூசன் டிஃபெக்ட் ஆஃப் ஆரிக்குலர் டியூபர்கிள்ஸ். அனாஷியா அப்படிங்கிறது ஆப்சண்ட் ஆஃப் பின்னா. மைக்ராஷியா அப்படிங்கிறது மால் ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்மால் பின்னா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டால்ஸ் இயர் அப்படிங்கிறது கேரக்டரைஸ்டு பை அண்ட் அசசரி தேர்ட் க்ரூஃப் இந்த இயர் கார்டிலேஜ். சார் நார்மலாக பார்த்தீங்கன்னா 2 க்ரோஸ் தான் இருக்கும், ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 3 க்ரோஸ் இருக்குது. நார்மலாக பார்த்தீங்கன்னா சுப்பீரியர் அண்ட் இன்ஃபீரியர் அப்படின்னு சொல்லி 2 க்ரூஸ் இருக்கும். தேர்டு க்ரூஸை இந்த அப்நார்மாலிட்டிஸில் ஸ்டால்ஸ் இயரில் வந்து இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஓட்டோபிளாஸ்டி ஆர் பின்னாபிளாஸ்டி. The cosmetic surgery for changing the size, shape or the position of pinna. Meatoplasty அப்படிங்கிறது widening of external acoustic meatus. Reconstruction of pinna is not done before 6 years of age as the cartilage graft is required. Autologous costal cartilage is used for reconstruction. The cochlear implant is not given as an organ of cartilage is normal. அதுக்கு பதிலாக நமக்கு வந்து போன் ஆங்கர்டு ஹியரிங் எய்டு பாகா வந்து கொடுப்பாங்க. ஏன்னா நமக்கு வந்து ஆர்கன் ஆஃப் காட்டை எப்போ நார்மலாக இருக்கோ நமக்கு போன் ஆங்கர்டு ஹியரிங் எய்டு தான் கொடுப்பாங்க. இது முக்கியமாக நம்ம பின்னாக்கு பின்னாடி வச்சுருப்பாங்க. used for congenital anomalies of external ear. The skin on the lateral side is very tightly attached to the underlying perichondrium. If there is an infection, it directly spreads to the perichondrium. As the pinna is a single cartilage, the infection spreads to the whole pinna. அடுத்து hematoma. The most common cause of hematoma is trauma. The injury of the pinna causes a shearing action of the skin over the cartilage and the perichondrium. இது என்ன பண்ணும் அப்படின்னா பிளட் வெசல்ஸ், பெரிகார்டியத்தில் இருக்க பிளட் வெசல்ஸ் எல்லாம் ரப்சர் பண்ணி கலெக்ஷன் ஆஃப் பிளட் ஜஸ்ட் பிலோ த பெரிகார்டியம். இதுதான் ஹெமட்டோமாவுக்கு ரீசனாக இருக்குது. மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்பிரேட் அண்ட் த கான்டர் ட்ரெஸ்ஸிங் இஸ் டன் ஆஃப்டர் த ஆஸ்பிரேஷன் டு ப்ரிவென்ட் த ரீகலெக்ஷன் ஆஃப் blood. If it does not resolve, then incision and drainage is done. Drainage is not done immediately. The chondroblast invasion and the cartilage perforation occurs inside the hematoma, giving rise to cauliflower appearance of pinna. The cauliflower ear, the organized hematoma of pinna. The cauliflower ear. It is also known as the boxers or wrestlers ear அப்படின்னு சொல்லுவாங்க. மேனேஜ்மெண்ட் ஆஃப் trauma to pinna. If pinna is avulsed or separated due to the trauma, the wash the pinna thoroughly and reattach the avulsed pinna. Best method அப்படின்னா மைக்ரோ வாஸ்குலர் அனஸ்டமோசிஸ். அடுத்து என்ன பண்ணுறோன்னா செப்பரேட் ஆகிருக்க பின்னால் இருக்க ஸ்கின்னை நம்ம டோட்டலாக செப்பரேட் பண்ணுறோம், அதை நல்லா வாஷ் பண்ணுறோம், அதில் இருக்க நெக்ரோசிஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு திருப்பி ரீஅட்டாச் பண்ணுறோம். The cartilage is attached first and the exposed part is covered using the retroauricular skin pocket. இது வந்து பாக்கெட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஏன் இதை வந்து மேக்ஸிமம் ரீட் பண்ணிக்கிட்டே போகிறேன் அப்படின்னா ஏற்கனவே பழைய வீடியோஸில் பார்ட் 1, 2, 3, 4, 5, 6 பார்த்துட்டோம். ஸோ நான் இதை வந்து ரீட் பண்ணிட்டு போகிறது காரணம் இதுதான். அடுத்து வந்து பெரிகான்ட்ரியைட்டிஸ் ஆஃப் பின்னா. இன்ஃபெக்ஷன் ஆஃப் கார்டிலேஜ் இஸ் நோன் அஸ் பெரிகான்ட்ரியைட்டிஸ். டிபிக்கல் அப்பியரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டிலேஜினஸ் ஸ்பாட் வந்து நமக்கு ரெட்டாக இருக்கும், லோபியூல்ஸ் வந்து நமக்கு ஸ்பேராக இருக்கும். இட் இஸ் காமன் இன் பின்னா அஸ் பெரிகான்ட்ரியம் இஸ் க்ளோஸ் டு ஓவர்லேயிங் ஸ்கின். If there is an infection, it directly spreads to perichondrium. மோஸ்ட் காமன் ஆர்கானிசம்னு பார்த்தீங்கன்னா சூடோமோனாஸ். மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி சூடோமோனல் ஆன்டிபயோட்டிக்ஸ், ஓரல் சிப்ரோஃப்ளாக்சின். த பின்னா இஸ் சென்சிட்டிவ் டு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் ப்ரெஷர். அது பார்க்கணும் லீபர்ட்ஸ் இன்சிஷன். இந்த லீபர்ட்ஸ் இன்சிஷன் வந்து ஒன்றும் கிடையாது. நம்ம எந்த ஒரு மிடில் இயர் சர்ஜரியாக இருந்தாலும் சரி, டிம்பேனிக் மெமரி சர்ஜரியாக இருந்தாலும் சரி, இயர் கெனால் சர்ஜரியாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து எக்ஸ்டர்னல் பிளாஸ்டிக் மியாட்டஸ் வழியாக தான் நம்ம அப்ரோச் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி அப்ரோச் பண்ண வேண்டிய நேரத்தில் நம்ம வந்து பின்னாவோட காட்டில்
கார்டிலேஜினியஸ் பார்ட்டை வந்து நம்ம தொடக்கூடாது. அதுக்கு பதில் இன்சிஷன் வந்து இன்சிஷா டெர்மினாலிஸில் வந்து நம்ம கொடுக்குற பேர் தான் லிப்பட்ஸ் இன்சிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக கார்டிலேஜினியஸ் பார்ட்டை தொடாமல் இன்சிசுரா டெர்மினாலிஸ் இடத்துல நம்ம இன்சிஷன் பண்ணி நம்ம எக்ஸ்டர்னல் அக்கோட்டிக் மியாட்டஸ் வழியாக போகிறதுக்கு பேர் தான் லிப்பட்ஸ் இன்சிஷன். அடுத்து வந்து கான்ட்ரோ டெர்மடைட்டிஸ் நோடுலாரிஸ் ஹீலிக்ஸ். இது வந்து விஸ்லர் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டியூ டு வெரி லெஸ் subcutaneous tissue, the pinna cartilage is very sensitive to pressure. If prolonged pressure is put on one pinna or hard pillow, the painful nodules develop at the area of prominence, helix or antihelix. It is known as the chondrodermatitis nodularis helix visceral disease. It is usually seen in middle-aged to elderly male. Biopsy should be taken to rule out the basal cell carcinoma and squamous cell carcinoma of skin. மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் ப்ரெஷர் தர ஆக்டிவிட்டியை வந்து நம்ம கட் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் நமக்கு எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா நம்ம வந்து எக்ஸிஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு வரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கிலாய்ட்ஸ் காசஸ் பார்த்தீங்கன்னா அப்நார்மல் ஹீலிங் ஃபாலோயிங் த ட்ராமா, த ஜெனட்டிக் அண்ட் த என்விரான்மெண்டல் ப்ரீடிஸ்போசிஷன் seen in an Asians and the Africans dark skins. முக்கியமாக கிலாய்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸசிவ் proliferation of fibroblastic and collagens. The scar tissue expands above and beyond the margin of wound. இது பார்த்தீங்கன்னா கிலாய்ட்ஸை வந்து நம்ம பால்பிட்டேஷன் பண்ணி பார்க்க போது ஃப்ரீம் ரப்பர் நோடில்ஸ் மாதிரி நமக்கு தெரியும். மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டிராய்டு இன்ஜெக்ஷன்ஸ். மோஸ்ட் எஃபெக்டிவ் பார்த்தீங்கன்னா எக்ஸிஷன் ஃபாலோடு பை ஸ்டிராய்டு இன்ஜெக்ஷன். அதர்ஸ் பார்த்தீங்கன்னா ரேடியோதெரப்பி, கிரையோதெரப்பி, லேசர் இதெல்லாம் பண்ணலாம். அடுத்து வந்து சிபாசியஸ் சிஸ்ட், மோஸ்ட் கம்ப்ரஸபிள் நோடியூல், காமன் அக்யூர்ஸ் அட் த போஸ்டீரியர் பார்ட் ஆஃப் பின்னா, த பங்க்டம் இஸ் சீன். ஒன்றும் கிடையாது, நம்ம பூச்சி கடிச்சிருச்சுனாலோ ஒரு லைட்டாக ஒரு பொட்டு வச்ச மாதிரி அதில் நடுவில் சாப்பாக இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் பங்க்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை எக்ஸிஷன் பண்ணணும். போஸ்டீரியர் பார்ட் ஆஃப் பின்னா இஸ் ரிச் இன் செபாசியஸ் கிளாண்ட். ஸோ செபாசியஸ் கிளாண்ட்லேருந்து நமக்கு என்ன பிம்பிள்ஸ் இந்த மாதிரி வரக்கூடிய மாதிரி நிறைய பேர்த்துக்கு யங் ஏஜ் பீப்புள்ஸ் கூட பார்க்கலாம். ஏன் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு கூட அது வந்து இருக்குது. ஆக்சுவலாக அது வந்து அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உள்ளே இருக்கிற ஃபுல்லாக பஸ் தான் இருக்கும். அதை ஜஸ்ட்டு பாப் அவுட் பண்ணால் மட்டும் போதும். பாப் அவுட் பண்ணி அதை க்ளீன் பண்ணி பேண்டேஜ் பண்ணிட்டா போதும். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்து என்ன சப்ஜெக்ட் பார்க்கலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டாப்பிக்கில் எதாவது புரியலைன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள், நான் திருப்பி நடத்துகிறேன். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 10 வீடியோஸ்க்கு மேலே போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். 10-15 வீடியோஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் அந்த வீடியோஸையும் பாருங்கள். இதோட கண்டினியூட்டி புரியறதுக்கு தேங்க்யூ.